அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் தேர்தல் கூட்டணி வியூகங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பாஜக ஒரு முன்னணி கட்சியாக நிலைநாட்டுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. கடந்த வாரம் தமிழக முதல்வர் தலைமையில் நடைபெற்ற திமுகவின் பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு தற்போது பாஜக சார்பில் அவசரமாக தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சிகள் குறித்தும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 10 முதல் 15,000க்கும் மேற்பட்ட பாஜகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நடைபெற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்றைய தினம் தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த அமித்ஷா அதன் அருகே இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தற்போது தங்கியிருக்கிறார். காலையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு மீண்டும் தனியார் நட்சத்திர விடுதியில் அவர் அங்கிருக்கக்கூடிய பாஜகவின் மூத்த நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்நாள் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜகவினுடைய மூத்த தலைவர்களான வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, அதே போல பல்வேறு நிர்வாகிகளை அவர் சந்திக்க இருக்கிறார். மேலும் அவர்களிடம் தனித்தனியாக ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். வருகிற 2026 தேர்தலில் தேர்தல் வியூகங்கள் குறித்தும் தமிழ்நாட்டில் பாஜகவில் ஒரு முன்னணி கட்சியாக முன்னிறுத்துவதற்கான பல்வேறு கட்ட ஆலோசனைகளையும் அவர்களிடம் கேட்டறிந்து தொகுதி வாரியாகவும் மற்றும் மாவட்டங்கள் ரீதியாக கட்சியினுடைய பலத்தை வலுப்படுத்துவதற்காகவும் வரக்கூடிய தேர்தலில் வேட்பாளர்கள் பட்டியல், உத்தேச பட்டியலானது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனை என்பது ஒரு முக்கிய பங்காற்ற இருக்கிறது. அதற்காக நேற்றைய தினமே வருகை தந்த அவர் 2 நாள் பயணமாக மதுரையில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தாலும் அவர் தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்களை தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு அவர்களிடம் வரக்கூடிய 2026 தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி, அதனுடைய மற்ற பிற கட்சிகளுடைய கூட்டணி குறித்தும் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.